Welcome student. Today we are going to discuss lesson 2. It means unit 2 motion. Motion na இயக்கம் from class 9. Already we learned some topic from this chapter. Yes. Just recall it. Last வீடியோவில் நம்ம மோஷன்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் மோஷன்னா என்னென்னு பார்த்தோம். சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், அதாவது லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், ரேண்டம் மோஷன். அது மட்டும் இல்லாமல் மோஷனை யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன, நான் யூனிஃபார்ம் மோஷன்னா என்னன்னு பார்த்துருக்கோம். எஸ், நெக்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம், ஸ்பீட், வெலாசிட்டி, அக்ஸலரேஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம். எஸ், நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னா, ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? ஸ்பீடோட ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். எஸ், ஆமாம். அது மட்டும் இல்லாத வெலாசிட்டி, திசை வேகத்தோட ஃபார்முலா velocity is equal to displacement divide time taken. Yes, அதாவது இடப்பெயர்ச்சி டிவைட் எடுத்துக்கொண்ட நேரம். எஸ், நெக்ஸ்ட் அக்ஸலரேஷன், முடுக்கத்தோட ஃபார்முலா என்ன? acceleration is equal to change in velocity divide time. Yes, change in velocity னா என்ன? ஃபைனல் வெலாசிட்டியை இனிஷியல் வெலாசிட்டியில் மைனஸ் பண்ண நமக்கு சேஞ்ச் இன் வெலாசிட்டி கிடச்சிரும். அப்போது இறுதி திசைவேகத்தை தொடக்க திசைவேகத்தில் நம்ம மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு சேஞ்ச் இன் வெலாசிட்டி கிடைக்கும். எஸ், த ஈக்குவேஷன் ஆஃப் தி அக்ஸலரேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் யூ டிவைட் டி. எஸ், ஓகே சில்ட்ரன், டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் new topic from same lesson. Yes, let's see here. Graphical representation of motion along a straight line. Yes, is nothing but அதாவது நேர்கோட்டு இயக்கத்தில் வரைபடம். Yes, let's see here. Plotting the distance divide displacement or a speed divide velocity on a graph help us visually. இப்போ விஷுவலாக நம்ம கிராஃப் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் வெலாசிட்டி டைம் கிராஃப்லாம் பார்க்க போகிறோம். எஸ், ஓகே சில்ட்ரன், ஆர் யூ ரெடி? ஓகே, லெட்ஸ் see here. First graph, the distance time graph for uniform motion. அதாவது சீரான இயக்கத்தில் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபுக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. The following table show distance walked by Surya at different distance. Yes, Surya என்றவா different timeல different distance cross பண்ணியிருக்கான். ஸோ அதோடைய வேல்யூவை கொடுத்துருக்காங்க பாருங்கள். Let's see here. The time mention it minutes, distance mention it meter. So tabular column are given 2 column. Time first 0 minutes 0 distance, 5 minutes 500 meters, 10 minutes 1000 meters, 15 minutes 1500 meters. Yes, they were followed equal time interval, equal distance. Yes, at the same time 20 minutes 2000 meter, 25 minutes 2500 meter. Yes, it is a tabular column. ஸோ இந்த tabular columnத்துக்கு தான் நம்ம இப்போ கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? ஆர் யூ ரெடி? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா பார்க்க? ஓகே, let's see here. A graph is drawn by taking time along with a x axis. Yes, அதாவது டைமை நாம் x axisல மென்ஷன் பண்ண போகிறோம். A distance along with a y axis. y axisல நம்ம டிஸ்டன்ஸை வேல்யூவை மென்ஷன் பண்ண போகிறோம். எஸ், the graph is known as distance time graph. ஸோ அந்த கிராஃப் நம்ம என்ன நேம் வைக்க போகிறோம்? distance time graph. Yes, when we look at the distance time graph of Surya's walk, we notice certain things. First, it is a straight line. Yes, அதாவது it is a straight line because it is a uniform motion. We also notice that Surya cover equal distance in equal time interval. அதாவது சூர்யா ஈக்குவல் டைம் இன்டர்வலில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், ஈக்குவல் சமமான தொலைவை கடந்திருக்கான். எஸ், லுக் அட் த பிக்சர். இட் இஸ் எ கிராஃப். த ஹரிசாண்டல் லைன் இட் இஸ் எ எக்ஸ் ஆக்சிஸ், வெர்டிக்கல் லைன் ஒய் ஆக்சிஸ். ஓகே சில்ட்ரன், ஆர் யூ கிளியர்? இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே. Whenever we draw a graph,
நம்ம ஸ்கேல் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கான ஸ்கேல் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸ்கேல்ஸ் கிராஃப் ட்ரா பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேலை மென்ஷன் பண்ணணும். ஸோ ஹரிசாண்டலில் நம்ம என்னன்னு சொன்னோம், எக்ஸ் ஆக்சிஸ், வெர்டிக்கலில் ஒய் ஆக்சிஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு 5 minutes. எக்ஸ் ஆக்சிஸு 1 சென்டிமீட்டரை 5 minutes அப்படின்னு சொல்கிறோம். ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டரை 500 meters அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். எஸ், லெட் அஸ் see here. இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 5 வரைக்கும் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் 1 centimeter is equal to 5. Y axis 1 centimeter is equal to 500 meter அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, let us see here. They were given value, we have to mention it. Yes, அதாவது சூர்யா கவர் 5 minutesல, ஓகே 5 minutesல எத்தனை மீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கான்? 500 மீட்டர். எஸ், அட் த சேம் டைம் 10 minutesல 1000 meter. Yes. The next 15 minutes la 1500. 20 minutes la 2000 meter. 25 minutes la 2500 meter. Yes. So நம்ம இப்போ கிராஃபை மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த டாட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ we obtain straight line graph. We obtain straight line graph. So straight line la நம்மளுக்கு lines கிடைக்குது. So சூர்யா cover uniform motion time graph, time distance graph. Yes, let us see here. So we can therefore conclude that Surya walked at a constant speed. அதாவது ஒரு நிலையான வேகத்தில் சூர்யா வாக் பண்ணியிருக்கோம். Yes. Can you find the speed at which Surya walked from the graph? Yes, you can. The parameter is referred to as the slope of the line. Yes. So அந்த parameter நம்ம சாய்வு லைனா மென்ஷன் பண்ண போகிறோம். Yes. Speed at which Surya walked. So சூர்யா வாக் பண்ண ஸ்பீட் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன, காமனாக ஸ்பீடோட ஃபார்முலா என்னன்னு சொன்னோம், டிஸ்டன்ஸ் டிவைட் டைம் டேக்கன். எஸ், ஹியர் டிஸ்டன்ஸ் கவர், அதாவது சூர்யா எவ்வளோ டிஸ்டன்ஸை எவ்வளோ டைமில் கவர் பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, இங்கே பிசி டிவைட் ஏசி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இது எங்கேருந்து வந்தது இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எஸ், லெட்ஸ் see here. சூர்யா T1 டைமில் S1 டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் T2 டைமில் S2 டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் see here. இங்கே பிசி அப்படின்றது டிஸ்டன்ஸ், இதுதான் டிஸ்டன்ஸ்ப்பா. ஓகேங்களா? ஏசி டைம், ஏசினா டைம் T1 T2. இங்கே பிசி S1 S2. ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? பிசி நான் என்ன, ஏசினா என்னன்னு அதை தான் சொல்லியிருக்காங்க. பிசினா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், டிஸ்டன்ஸ். ஸோ ஸ்பீடோட ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் டிவைட் டைம் டேக்கன். ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ, பிசி, டைம் எவ்வளோ, ஏசி. எஸ், ஸோ அப்போ என்ன வரும், பிசி டிவைட் ஏசி. எஸ், ஆர் யூ கிளியர்? இப்போ புரிஞ்சுதா? பிசி டிவைட் ஏசினா என்னென்னு, எங்கேருந்து வந்துன்னு, ஃப்ரம் த ஸ்லோப் only we derive the equation. Yes, so the slope of the straight line 500 divide 5. Yes, 500 என்றது each 5 minutes, time 500 என்றது each 500 meter distance he covered. Yes, அதாவது 500 5ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 100 கிடைக்குது. ஸோ he followed the speed 100 meter second power minus 1. Yes, steepest the slope, in other words the larger value, the greater is speed, is the speed. Yes, அதாவது சாய்வு அதிகரிக்க அதிகரிக்க வேகமும் அதிகரிக்கும் அப்படின்னு மீன். ஓகேங்களா? let us take a look at the distance time graph of 3 different people. Yes, இப்போ டைம்
டிஸ்டன்ஸ் கிராஃபில் நம்ம 3 டிஃப்ரெண்ட் பீப்புள் வாக் பண்ணுறதை நினைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சூர்யா நடந்து போகிறான், ஓகேவா? சூர்யா வாக்கிங், மோனிகா சைக்கிளிங், மோனிகான்றவங்க சைக்கிளில் போகிறாங்க. அண்ட் ஹரி கோயிங் இன் எ கார். எஸ், ஹரி என்ன பண்ணுறா? காரில் போகிறான். அலாங் வித் யா சேம் பாத், ஒரே வழியில் 3 பேரும் டிஃப்ரெண்ட் வேஸை ஃபாலோ பண்ணி போகிறாங்க, அந்த வழியை கிராஸ் பண்ணுறாங்க. சூர்யா வாக் பண்ணி போகிறாங்க, மோனிகா சைக்கிளிங், ஹரி கோயிங் டு எ கார். எஸ், வி நோ தட் சைக்கிள் கேன் பி ஃபாஸ்டர் தென் வாக்கிங். எஸ், நம்மளுக்கு தெரியும் சைக்கிளில் போகிறவங்க நடந்து போகிறவங்கள விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவாங்க. எஸ், அட் த சேம் டைம் எ கார் கேன் கோ ஃபாஸ்டர் தென் எ சைக்கிள். எஸ், அட் த சேம் டைம் காரில் போகிறவங்க சைக்கிளில் போகிறவங்கள விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவாங்க. எஸ், த டைம் டிஸ்டன்ஸ் கிராஃப் ஆஃப் 3 would be as given in the following graph. The slope of the line on the distance time graph becomes steeper and steeper as the speed increase. Yes, அதாவது சாய்வு அதிகரிக்க அதிகரிக்க வேகமும் அதிகரிக்கும் அப்படின்னு மீனிங். Let us see here. இதுதான் இந்த கிராஃப். ஸோ டைமை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் டிஸ்டன்ஸை ஒய் ஆக்சிஸ்லேயும் போட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? சூர்யா வாக் பண்ணி போகிறாங்க. ஸோ ஸ்லோப்பு சின்னதாக இருக்கும். அட் த சேம் டைம் சைக்கிளிங் போகிறவங்களோட ஸ்லோப் பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிறவங்களோட ஸ்லோப்பை விட பெருசாக இருக்கும். அட் த சேம் டைம் காரில் போகிறாலே ஹரி, அவனோட ஸ்லோப் பார்த்திங்கன்னா 2 பேரோட ஸ்லோப்போட லார்ஜராக இருக்கும். ஸோ இட் இஸ் அதை தான் சொல்கிறாங்க, சாய்வு அதிகரிக்க அதிகரிக்க வேகமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சில்ட்ரன், ஆர் யூ கிளியர்? ஓகே. தென் நெக்ஸ்ட், தி டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஃபார் நான் யூனிஃபார்ம் மோஷன், அதாவது தொலைவு மற்றும் நேரத்திற்கு இடையான சீரற்ற இயக்கம். அதாவது இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது சீரான இயக்கத்தில் இருந்தால் ஒரு கிராஃப் எப்படி நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது சீரற்ற இயக்கத்தில் கிராஃப் நமக்கு எப்படி கிடைக்கணும். ஓகே, we can also plot the distance time graph for accelerated motion. Tabular column given below show the distance traveled by a car in a time interval of 2 seconds. Yes, அதாவது 2 செகண்டுக்கு டைம் இன்டர்வலில் டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்காங்க. எஸ், they were given tabular column 2 column. One is time, another one is distance. Time mentioned in second, distance mentioned in meter. Yes, 0 secondல 0 meter, 2 second 1 meter, 4 second 4 meter, 6 second 9 meter. Yes, at the same time 8 second 16 meter, 10 second 12 meters, 12 second 36 meter. Yes, let us see here. This is a non-uniform motion of the graph. Yes, it is a x-axis, it is a y-axis. Here time, here distance. Yes, அதாவது 0 டைமில் 0 distance, at the same time 2 செகண்டில் 1 meter he cover, 4 செகண்டில் 4 meters, 6 செகண்டில் 9 meters, 8 செகண்டில் 16, 10 செகண்ட் 25, 12 செகண்ட் 36. ஸோ இப்போ நம்ம கிளியராக பார்த்தாவே தெரியும். லெட்ஸ் see here. ஃபஸ்ட்டு 2லேருந்து 4க்கான டிஸ்டன்ஸை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் 10 to 12 செகண்ட்ஸ் இருக்கே, அதோடைய டிஸ்டன்ஸையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிஸ்டன்ஸு ஈக்குவலாக இருக்கா? நாட். எஸ், ஆமாம். இதோடைய டிஸ்டன்ஸு 2 to 4ல் இருக்க டிஸ்டன்ஸை விட 10 to 12ல் இருக்க டிஸ்டன்ஸு லென்த்தாக இருக்குது. ஸோ இது என்ன கிராஃபு? நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கான கிராஃபு. எஸ், பிகாஸ் த டைம் இஸ் ஈக்குவல் டைம் இன்டர்வல் பட் டிஸ்டன்ஸ் இஸ் கவர் அன்ஈக்குவலி. அதாவது அன்ஈக்குவல், ஒரு சீரற்ற இயக்கத்தில் இந்த கிராஃப் போயிருக்கு. பட் டைம் இன்டர்வல் இஸ் ஈக்குவல் டைம் இன்டர்வல். டிஸ்டன்ஸ் இஸ் கவர் அன்ஈக்குவலி. எஸ், ஸோ ஆர் யூ கிளியர் ஸ்டூடெண்ட்? ஓகே. ஸோ இப்போ மென்ஷன் பண்ண டாட்ஸை நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்னது? ஸ்ட்ரெயிட் லைன், நாட் எ ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் கிராஃப் கிடைக்காது. ஸோ இட் இஸ் எ நான் யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் த கிராஃப்.
Yes. Note that the graph is not a straight line as we got in a case of uniform motion. This nature of the graph show non-linear variation of the distance traveled by the car with time. Yes, non-linear na சீரற்ற இயக்கத்தில். எஸ், thus a graph represent motion with non-uniform speed. எஸ், அதாவது ஒரு சீரற்ற வேகத்தில் போன காரை மென்ஷன் பண்ணுற கிராஃப் இது. எஸ், let us see here